வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நாம் ஒவ்வொருவரும் இன்றைய உலகத்தில் நினைவிற்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது எத்தனையோ ஸ்கில்ஸ் இருக்குது. அதில் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு நம்ம ரொம்ப ஆத்தென்டிக்காக அத்தாரிட்டேட்டிவாக பேசுகிறோன்னு நம்ம நினைப்போம். அதே நேரத்தில் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் பேசவும் நமக்கு தெரியணும். அது ஒரு பெரிய ஒரு சாகசம். அது எல்லாருக்கும் வராது. ரொம்ப லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லி நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த சிம்பத்தி எம்பத்தி மிஸ் ஆகிடக்கூடாது. அதில் நம்ம மற்றவங்க கிட்ட கைண்டாகவும் இருக்கணும். ஒருத்தர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அந்த படிக்கட்டில் நடந்து வரும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோ. அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஸ்டெப்பு மாறும், லேசாக அடிபடுற மாதிரி தெரியும். அப்புறம் எந்திரிச்சு வந்துடுவார் வீட்டுக்கு. அப்புறம் தூங்கி எந்திரிச்சா ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்தது. அப்புறம் பார்த்தா மாதம் கணக்காக கூட வலிக்கும் சிலருக்கு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிடும். ஆனால் குணமாகாத ஒரு சில விஷயம் இருக்குது நம்ம வாழ்க்கையில். அது என்ன என்று பார்க்கும்போது வள்ளுவ பெருந்தகை வேறு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறாரு. நீ நெருப்பில் கை பற்றுச்சு, அந்த காயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது உள்ளே ஆறிடும் சில தினங்களில். விச் ஹீல்ஸ் யூ வித்தின் அ வீக். பட் உள்ள ஆறாத ஒரு ரணம் மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒருவருடைய சொற்கள் நம்ம மனதிலே தைத்து அது ஆறாத வடுவாக மாறிடும். தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. இந்த நாவுனால் வரக்கூடிய இந்த நாவு மூலமாகவே நான் பியூர் வெஜிடேரியனுங்க, எதுவும் நான் எந்த உயிருக்கும் நான் இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை கொலைவெறி தாக்குதல் நடத்துவாங்க வார்த்தை மூலமாக. அடுத்தவங்க வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வேத வியாசர் என்ன எச்சரிக்கிறார் அப்படின்னு சொன்ன, வேத வியாசர் சொல்கிறாரு, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு தர்மர் கேட்குற போது யுதிஷ்டரை பார்த்து சொல்கிறார், யுதிஷ்டரா நீ நினைவிற்கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் சொல்கிறாரு. அதில் என்ன எச்சரிக்கிறார் அப்படின்னு சொன்ன, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் ஆயுள் ரேகையை அறுத்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். கிரக ரீதியாக ஜோசியர் சொல்லியிருப்பார், உங்களுக்கு 90 வயசு 100 வயசுன்னு. நிறைய பேரை ஹர்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆயுள் பாகமே அவங்களுக்கு அந்த கஸ்பே மாறிடும் அப்படின்னு சொல்கிறார். அந்த 8ஆம் இட ஆயுள் பாகத்தில் உள்ள அந்த பிராப்தமே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். அதனால் நம்ம நமக்கு கிரகங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் ஜோசியர்லாம் சொன்னால் கூட யாரும் பெருசாக நம்பிட வேண்டாம். உங்களுடைய செயலுக்கு விளைவு இருக்குது, அதை மறந்துடாதீங்க. நம்முடைய எண்ணத்தை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி செயல்களையும் பேச்சையும் ஒழுங்குபடுத்தணும். பேச்சும் ஒரு விதமான செயல் தான், அதை சரி செய்ய வேண்டும். ஹித வாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரம் சொல்லுது. நயம்பட உரைன்னு தமிழ் நூல்கள் சொல்லுது. நம்ம அன்புனால திருத்த முடியாத ஆக்ரோஷத்தினால எப்படி திருத்த முடியும்? ஆக்ரோஷத்தினால பயமுறுத்த முடியும். சரியான தருணம் பார்த்து தலைகீழ கவுத்துட்டு போயிடுவாங்க எல்லாருமா சேர்ந்து. அதுதான் அடால்ஃப் ஹிட்லருடைய வாழ்க்கையிலே நடந்தது, முசோலினியுடைய வாழ்க்கையிலே நடந்தது. எல்லா பெரியவங்க, ஜோசப் ஸ்டாலினாக இருக்கட்டும், நெப்போலியன் பானபார்ட், எல்லாம் கூட இருக்கவங்களே சேர்ந்து கவுத்துருவாங்க. இவர் பவர்ஃபுல் பர்சனாலிட்டின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். எத்தனை பேர் சேர்ந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். நேரம் சரியான நேரம் வரும்போது தலைகுப்பர விழுக வேண்டி வரும். அதுதான் சிவனுடைய பக்தனாக விளங்கிய அண்ட சராசரங்களையும் கிடுகலங்க வைக்கக்கூடிய தேவர்கள் முனிவர்கள்லாம் நடுங்கி போனார்கள் ராவணேஸ்வரனை பார்த்து. அவனுடைய தபோவனம்லாம் காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இயற்கைன்ற பேராற்றலே திருமேனி தாங்கி அந்த துவம்சம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறது நமக்கு நடத்தின பாடம். அது நம்ம யாருமே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா பன்னெடுங்காலமாக நூற்றாண்டுகள் தவம் செய்த பலன்லாம் காணாமல் போயிடுச்சு ராவணேஸ்வரன்ட்ட. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்களுடைய கர்ஸ் அது. அதனால் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன என்று பார்க்கும்போது மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருந்தால் எப்படி பேசணும், நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருந்தால் எப்படி வார்த்தைகளை பிரயோகம் செய்ய வேண்டும், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தந்தையாக இருப்பவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து சகோதர சகோதரிகளிடத்திலே எப்படி கலந்துரையாடுவது என்பதை இதுவரை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கரெக்டாக, நம்முடைய அணுகுமுறை கரெக்டாக, நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதை சரி செய்யும்போது வார்த்தைகளும் நயம்பட உரைன்னு சொன்னது எதுக்காக சொன்னாங்கன்றது புரிய ஆரம்பிக்கும். நம்ம பேசுகிறதுல சத்தியம் இருக்கணும். நான் உண்மையை பேசுகிறேன், அது எல்லாரையும் சுடுது அப்படின்லாம் சொல்லி சப்பக்கட்டு கட்டக்கூடாது. உண்மையை பேசினாலும் அது சத்தியத்தை பேசினாலும்
அந்த வார்த்தையிலே சாந்தமும் இனிமையும் கலந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒருத்தங்களை அதிகாரத்தின் மூலமாக நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறது அவங்கள அடக்கி வைக்கிறோம் தற்காலிகமாக. ஆனால் என்னைக்கு அவங்கக்கிட்ட இருந்து அவங்கெல்லாம் வெகுண்டு எழுவாங்கன்னு சொல்ல முடியாது. தக்க தருணத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். தமிழில் அதுக்கு சரியான டைமை பார்த்து அட்டாக் பண்ண காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை தமிழில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்வார், இருப்பு கட்டிய சினம் அப்படின்னு சொல்லுவார். சினத்தை இருப்பு கட்டி வச்சுருப்பாங்க, அதை தான் வஞ்சம்னு சொல்கிறோம். அது அந்த வெஞ்சன்ஸ் அது சரியான டைம் பார்த்து ஓங்கி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம அதிகாரத்தின் மூலமாக நம்ம சரி பண்ணிடலாம்னு நினைக்க வேணாம். அன்பு மூலமாக சரி பண்ணாதான் எது மூலமாகவும் சரி பண்ண முடியாது. அதனால் நம்ம அன்பான வார்த்தைகளை பேசுவோம், இதமான வார்த்தைகளை பேசுவோம். மற்றவங்கக்கிட்ட பகையை வளர்த்து கொள்வது என்பது ஒரு விதமான நோய் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். இகழ் என்னும் எவ்வநோய் நீக்கின் தவழிலா தாவில் விளக்கம் தரும். உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதற்கு, புதுப்பொலிவோடு இருப்பதற்கு, புத்தொலி பெறுவதற்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி என்று பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இந்த பகை உணர்வு என்பதை எடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இந்த பாரதி சொல்கின்ற போது இந்த பகை என்பது நம்ம யார் மேலே கொள்கிறோம்னா அவனும் ஒரு பிரம்மம், அதுவும் ஒரு பிரம்மம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பிரம்மத்தை நோக்கி நம்ம அழிக்கக்கூடிய சக்தியை அனுப்பும்போது அது போயிட்டு திரும்பி வரும். இதை உணர்த்துறது தான் சிசுபாலனை வதம் பண்ண போது கிருஷ்ணா டிஸ்க் அனுப்புவார். அது போயிட்டு திரும்பி கையில் அப்படியே அந்த பவர் இறங்கும்போது கிருஷ்ணர் கையிலேருந்து ரத்தம் ஊற்றும். ஏன்னா அதை கட் பண்ணி காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியை விளக்குறாங்க. அந்த ரத்தம் ஊற்றும் போது ஓடி போய் சீலையை கிழித்து அவங்க திரௌபதி சுற்றும்போது இது உனக்கு ஒரு நாள் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நீ எனக்கு செஞ்ச உதவி உனக்கு ஒரு நாள் பாதுகாப்பு. காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி தான் ஃபுல்லாக. அது என்ன ஆகும், திரௌபதியை துயிலுரியும் போது கிருஷ்ணா அங்கே அபண்டண்ட்டாக அந்த இதை கொடுப்பார். அந்த சாரி ஒரு சின்ன வெட்டி கொடுத்து கையில் கட்டினது அவருக்கு அபண்டண்ட்டாக வரும். அதனால் எதை நம்ம அனுப்பிச்சாலும் அது திரும்பி வரும். காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரை புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட இவங்க திட்டு வாங்கிட்டு இவங்க என்ன நம்மளை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. திட்டு வாங்கிட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த ஆத்மா வேதனைப்படும் போது நம்ம அது பாதிக்கும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவே தீயிருப்பதை பூமியிற் கண்டோமே, பகை நடுவே அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் பாரதி சொல்வார். புகைக்கு உள்ளே இருக்குன்னா, புகை வருதுன்னா என்ன அர்த்தம், உள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம், தீ இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி பகை இருக்கு, அந்த பகைக்குள்ளே யார் இருக்கான்னு பாரு. புகை நடுவே தீ இருப்பதை பூமியிற் கண்டோமே, பகை நடுவே அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். அங்கேயே ஆன்மா அந்த ஆன்மா, அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட தொடர்புடையது. அவங்கள வேதனைப்படுத்தும் போது அது பரமாத்மாவை வேதனைப்படுத்துன மாதிரி தான். அதனால நம்ம முதல் கட்டமாக ஆரம்பமாக நாம் செய்ய வேண்டிய முயற்சி என்ன என்று பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அன்பான வார்த்தைகளை பயன்படுத்தி பழகணும். இனிமையான வார்த்தைகள். இன்சொலால் ஈரம் மலை படிரிளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்வார். இந்த இனிமையான வார்த்தை இருக்கும், அதில் உள்நோக்கம் இருக்காது, கலப்படம் இருக்காது. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இவரை கவர் பண்ணணும் அதெல்லாம் இருக்காது. படிரிளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இந்த உண்மை பொருளை உணர்ந்தவன் அவனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு எந்த உள்நோக்கமும் இருக்காது. ஆக அந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகள் நம்மக்கிட்ட இருந்து வர்றதுக்கு இறை உணர்வை நாம் வளர்த்து கொண்டே வர வேண்டும். இறை உணர்வு வர 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 வார்த்தை இதமாக இருக்கும். இதமான வார்த்தைகளை யார் வெளிப்படுத்துகிறாவோ அவங்களுக்கு பிரபஞ்ச காந்தத்தோடு தொடர்பு ஏற்படுத்தும். மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறவங்களுக்கு பிரபஞ்ச காந்தத்தோடு இருக்கிற இணக்கம் துண்டிக்கப்படும். ராவணேஸ்வரன் தேவர்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணார். ஆனால் இறைவனே திருமேனி தாங்கி வந்தார்னு சொல்கிறாங்க இல்லையா, ராமர் வதம் பண்ணுறதுக்காகவே வந்தார்னு தேவர்கள்லாம் முறையிட்டு. அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அதுக்கு முன்னாடி எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அங்கே விளக்குறது நமக்கு. அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் சப்சார்ட் பண்ணிவிட்டு இந்த இதை பண்ண மாதிரி இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் எப்போவும் பிரம்மாண்டமாக நமக்கு தெரியும், பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் யாராவது பெருசாக அந்த சொனோரஸ் வாய்ஸில் அப்படியே ஷவுட் பண்ணுறது அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க வேண்டாம். அதெல்லாம் பாவம் சிறுபிள்ளைத்தனமாக அவங்க எதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் மண்ணோட மண்ணாகி போயிட்டாங்க. நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாது. அதனால் இந்த சரித்திரம்லாம் இப்போ எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஹிட்லருடைய லைஃபு, இந்த முசோலினி லைஃபு, இந்த ராவணேஸ்வரனாக இருக்கட்டும், இதிகாசங்களில் இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ பவர் நமக்கு இருந்தாலும் சரி அதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது.
அதை வந்து நல்ல முறையில் அந்த ஆற்றலை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு கௌதம் புத்தா மாதிரி ஏதாவது ஒரு பயனுள்ள வகையில் பல பேர் ஞானம் பெறுவதற்கு, பல பேர் மேன்மை பெறுவதற்கு, பல பேர் சந்தோஷம் அடைவதற்கு அந்த ஆற்றலை பயன்படுத்தணுமே தவிர அந்த ஆற்றலை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதில் முதல் கட்டமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது வாக்கு தபஸ் என்று சொல்லக்கூடியதை நம்ம பின்பற்றணும். இந்த வாக்கு தபஸ் என்பது என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது சுருங்க சொல்லி விளங்க வைக்க வேண்டும். அதற்கு பிறகு வாக்கியம்னு சொல்லுது, மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. அதற்கு பிறகு மூன்றாவது, அந்த வார்த்தையிலே சத்தியம் இருக்க வேண்டும், அந்த வார்த்தையிலே உண்மை இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் வாக்கு தபஸ். இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேருடைய பேரறிஞர்கள், அறிவாளிகளுடைய நூல்களோடு தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அது சம்பந்தமாக நண்பர்களோடு கலந்துரையாடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன படித்தோம், என்ன கலந்துரையாடணுன்றதை சிந்திக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களிடத்துலேருந்து எல்லா வார்த்தைகளும் ஃபில்டராகி தான் வரும். அப்படி ஃபில்டராகி வர வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ், இந்த டிவைன் பவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by MS Ravishankar Raja.